ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. சேர்ந்து சொல்லுங்க. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஒரு விசை. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். சொல்வோமா? ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். உணர்ந்து சொல்வோம். உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். இந்த வருஷத்தில் உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். ஆவியானவரே, நன்றியோடு 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 தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துலப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. என் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா நாங்கள் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி சரண்டர் ஆயிட்டோம்ப்பா. ஆண்டவரே, உங்க மார்பில சாஞ்சிட்டோம்ப்பா. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். உடைய பாத படியில எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிச்சிட்டோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே உடைய பாத படியில ஒப்பு கொடுத்துட்டோம். என் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. என் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா, 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 நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகல நன்மையினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நம்மை நடத்தினவராகிய உண்மையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதியும் மகிமையும் கனமும் நன்றிகளும் என்றென்றும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலருக்கு சென்ற வருடம் ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாய் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. வியாதியின் வியாக்குலம், அதனால் வரும் சோர்வுகள், கடன் பாரம், மூப்பின் நிமித்தம் வரக்கூடிய வருத்தம், குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், மன அழுத்தங்கள், குடும்ப நபர்களுடைய மரணங்கள், சில நேரத்துல தனித்து விடப்பட்ட நிலைமை, என்ன செய்வது என்று தெரியாத நிலைமைகள், ஆதாரம் இழந்த சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றம், ஆகாரம் கிடைக்காமல் இருந்த வேலைகள், இப்படிப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகளையும் கடந்து இந்த புதிய ஆண்டை காண செய்த பிதாவாகிய யாவே தேவனுக்கு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? அப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாகவும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த புதிய வருஷத்துல நிலைத்து நிற்க வைத்திருக்கிறாரே, இந்த புதிய வருஷத்துல நம்மை நுழைய வைத்திருக்கிறாரே. இத்தனை கஷ்டங்களை கடந்தவர்கள் கூட அநேக நம்ம கூட இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை எத்தனை கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, மனபாரத்தின் மத்தியில, கஷ்டமான சூழ்நிலை மத்தியிலையும் கூட இருந்து நம்மை கைவிடாதபடி நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, தேவரே எங்களுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா விதமான சத்தியத்திற்கும், ஹல்லேலூயா, கிருபைக்கும் நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல எங்களை நுழைய செய்த அளவற்ற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும், எல்லா கிருபைகளுக்கும், தயவுக்கும், இரக்கத்திற்கும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சென்ற ஆண்டுல எங்களுடைய சத்துருக்கள் எந்த விதத்திலும் எங்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் எங்களை கை தூக்கி எடுத்தபடியினால் உங்களை நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம், புகழ்கிறோம். அப்பா, உம்முடைய செய்கைகளால் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக்கி உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் எங்களை பாதுகாப்பாய் நடத்தி வந்திருக்கிறீங்களே, நான் பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இம்மட்டும் ஜெயம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அறிக்கை செய்வோமா? நான் அவர்களை திறந்து ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இம்மட்டும் ஜெயம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இம்மட்டும் ஜெயம் கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனியும் ஜெயம் கொடுக்க போகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக துக்கங்கள் கடந்து வந்த போதும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்த சகலவித ஆறுதலின் தேவனாய் இருப்பவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் ஹல்லேலூயா, இன்னும் எங்களை நற்குணசாலிகளாக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, அப்பா இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வீசும்படியான ஒரு கனியுள்ள ஜெய வாழ்க்கையை நீர் கொடுத்து பூரணராக பிரகாசிக்க, அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியில மறுரூபம் அடைய கர்த்தர் எங்களை கிருபை செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய கரங்கள்ல எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தருகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் என் தகப்பனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியர் ஆகமத்தில் 23:16 சொல்லுது, கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஹல்லேலூயா. புதிய ஆண்டில கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு புதிய பலிகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்தினார்கள் இல்ல, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி. இது எதை குறிக்கிறது? நம்ம புதிய ஏற்பாட்டில் அனுதினமும் கர்த்தரை துதிப்பது, அனுதினமும் கர்த்தரை நேசித்து அவருடைய வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தினந்தோறும் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிறது, நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற காரியம். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அப்பா இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருக்காய் ஒவ்வொரு நாளும் நான் பலி செலுத்துவேன், கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதே லேவியராகமம் 26:10 சொல்லப்படுது, புதிய தானியம், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்களாக. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல புதிய தானியம் ஒன்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் நடாத புதிய வயல்களை அவர்களுக்கு கொடுத்தார், புதிய விளைச்சலை கட்டளையிட்டார். ஒவ்வொரு புதிய அறுவடையிலும் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி செய்தார். தானியம்ங்கிறது அந்த கால மக்களுக்கு ஒரு வருமானம், முக்கிய உணவு. எப்படி நம்ம இப்ப சம்பளம் என்று சொல்றோம்ல, அது மாதிரி அன்றைய நாட்கள்ல எவ்வளவு தானியம் விளைகிறது என்று கேட்பாங்க. தானியமே அவர்களுடைய ஆஸ்தி சொத்தாக இருந்தது. ஈசாக்கு யாக்கோவை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருவாராக என்று சொன்னார். தானியம் திராட்சை ரசங்கள் தான் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இதைத்தான் தாவீது சொல்லுவாரு, தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல தேவன் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வானத்தின் பலகணிகளை திறக்க போகிற எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அனுதினமும் புதிய போஜன பலியை படைக்கணும். ஹல்லேலூயா. புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்கணும். அப்பதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறார். வருமானத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம். இந்த கரத்துல நாங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா இது பலனுக்கு உண்டாகணும். அப்பா நாங்கள் மீதி எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு மாசமும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மீதி எடுக்கும்படியான கிருபை ஒரு ரபா ஷபா லந்தல ருகப துதிகபல ரபா என் ஆவியானவர் சொல்றீங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தேவனுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் என் தேவனை தேடி வந்து அந்த உள்ளத்தை பார்த்து என் ஆவியானவர் சொல்றீங்க மீதி எடுக்கும்படியான கிருபையை கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. வருமானத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவையற்ற செலவுகள் தேவையற்ற காரியங்கள் எந்த காரியத்தில் நம்மளுடைய பணம் விரயமாகாதபடிக்கு தடுத்து ஹல்லேலூயா எல்லாம் மீதியான ஆவியையுமே சுவின் நாமத்தினால நாங்கள் சுட்டரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். பொத்தல் பையில போடுவது போல அப்பா ஸ்தோத்திர கத்தாவே பணங்கள் எல்லாம் காணாமல் போகிற காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. ஒருவனும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை எடுத்துக்கொண்டு போக கர்த்தர் அனுமதிக்க கூடாது. என் தகப்பன் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொருளாதாரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. புதிய தானியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. அதே போல ஆவியான சொல்றார் புதிய வஸ்திரம். ஹல்லேலூயா. புதிய வஸ்திரத்தை இந்த வருஷத்துல நான் கொடுப்பேன். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. பென்யமீனுக்கோ 300 வெள்ளி காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதியாகமம் 45:22. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் புதிய சிறந்த வஸ்திரங்களை தருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வஸ்திரங்கிறது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான மனுஷனை தரித்து கொள்வதின் அடையாளம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா பழைய அழுக்கு வஸ்திரமும் ஹல்லேலூயா சுய நீதியுமாகிய கந்தலை அகற்றிவிட்டு புதிய ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடுத்துவிக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகரியால சொல்லப்படுது அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். யாரும் இந்த புதிய வருஷத்துக்குள்ள அழுக்கு வஸ்திரத்தோடு நுழைய கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தூதன் வந்து அந்த பழைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ரட்சிப்பின் வஸ்திரம், அது நீதியின் சால்வை, அது துதியின் உடை, அது மெல்லிய வஸ்திரம், அது வெண் வஸ்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அது உயர்ந்த வஸ்திரம், அது ராஜ வஸ்திரம், அது சித்திர தையல் ஆடை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்க சொல்றீங்க கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். கர்த்தராகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற தேவன் தரும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவீராக. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல புதிய கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு அருளின அப்பா நிச்சயமான கிருபைகள், ஆச்சரியமான கிருபைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. தகப்பன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய கிருபை இல்லாட்டி ஒன்றுமே முடியாதப்பா. மரியாளுக்கு கிடைத்த கிருபை, அவர் ரபா ஷபா லந்தர் யோசேப்புக்கு கிடைத்த கிருபை, அப்பா தாவீதுக்கு கிடைத்த கிருபை, நோவாக்கு கிடைத்த கிருபை, இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இந்த வருஷத்துல உம்முடைய கிருபையினால புதிய கிருபை புதிய கிருபை புதிய கிருபை அப்பா ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கர்த்தர் நீர் நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபையே. அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று
என்று நாங்கள் பார்க்கிறோமேப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வருடம் கிருபையின் ஆண்டு மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபையிலே பெருகிற ஒரு வருஷமாக, அவருடைய கிருபையை அனுதினம் ருசிக்கிற ஒரு ஆண்டாக, அவருடைய கிருபையிலே ஸ்திரப்பட்டு உறுதிப்படும் ஆண்டாக இருக்க அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவனால் அருளப்படும் ஈவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை பெற நம்ம தகுதி இல்லைதான். ஆனால் கர்த்தர் அனுதினமும் கிருபையினால நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எதற்கும் உதவாத, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உளையான சேற்றில பயங்கரமான பாவ குழியில இருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் அவர் கிருபையின் தெய்வம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்தி வந்தது அவர் கிருபை. நாம் அழிந்து போகாமல் காத்தது அவர் கிருபை. எத்தனை ஆபத்து, எத்தனை தீங்கி நாட்கள், மரணங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள் வந்த போது நம்மை பாதுகாத்தாரே அவருடைய கிருபை. இந்த கிருபையை அனுதினமும் பெற்றுக்கொண்டால்தான் நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். ஆண்டுட்டு சொல்லுங்க, அதிகாலையில தான் உங்க கிருபை கிடைக்கும். அதிகாலையில் எழும்பி செபிக்கும்படியான கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அதிகாலையில தான் மன்னா கிடைக்கும். குளிர்ச்சியான வேலையில தான் நீங்க உலாவுனீங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையை, புதிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக, புதிய கிருபையை கொடுப்பீராக. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்வார், விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே வந்து என் சமூகத்தில் நில்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் அவர் முகத்தை தேடணும். எத்தனை பேர் இந்த தீர்மானம் பண்ணிருக்கு? இந்த வருஷம் முழுவதும் நான் அதிகாலை ஜெபத்தை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் விட மாட்டேன், கர்த்தரினுடைய முகத்தை தேடுவேன் என்று சொன்னவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்மை படைத்தவரை தேடணும், தேவ கிருபைக்காக முழங்கால நிற்கணும், பரலோகமே இறங்கி வருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஹல்லேலூயா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. புதிய கிருபையை தாங்கப்பா, புதிய கிருபையை தாங்கப்பா, புதிய கிருபையை தாங்கப்பா. ஆமென் 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 ஆமென். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. அப்படி கேட்கலாம், ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புதிய பலனை இந்த வருஷத்துல தாங்கப்பா, புதிய பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. தேவன் கொடுக்கிற பலன் அது பரத்திலிருந்து வரும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தகப்பன் அப்பேற்பட்ட பலத்தினால எங்களை நிரப்பி இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு கர்த்தர் உம்முடைய பலத்தினால நிரப்புங்க. அப்பா காலேபுக்கு கொடுத்த பலன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா 40 வயசுல இருந்த பலன் 85 வயசுலயும் இருந்ததே. கர்த்தர் அப்பேற்பட்ட பலத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களுடைய பலத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்ளும்படியான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன்னதமான பலத்தினால, அப்பா ஸ்தோத்திர பரலோக பலத்தினால, தெய்வீக பலத்தினால கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய பலன், புதிய பலன், புதிய பலன் கர்த்தர் கொடுக்கும் பலன், ஆச்சரியமான பலன். அப்பா நீங்க சொல்றீங்க அப்பா ஸ்தோத்திரம், நீ பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பலன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆவியானவருடைய பலனை நாங்கள் பெற்றுக் கொண்டும் போதுதான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் சாட்சிகளாய் நிற்போம், பலவான்களாய் நிற்போம் ஆண்டவரே. உலகத்தை மாம்சத்தையும் பிசாசையும் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய பலன் எங்களுக்கு உண்டாகும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வீக பலத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி நடத்துங்கப்பா இந்த வருஷம் முழுவதும். கேளுங்க. ஆமென் 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 ஆமென். கடைசியா அப்பா புதிய மகிழ்ச்சினால எங்களை நிரப்பிருங்கப்பா. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்க, சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் இந்த ஆண்டவரே பழைய வருஷத்துல அப்பா எங்களை விட்டு கைமீறி போனதோ, என்னென்ன காரியங்களினால நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே துக்கத்தோடு நாங்கள் இதுல வந்திருக்கிறோம் அப்பா, எங்களுக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா,
சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. ஆண்டவர் நீங்க சொல்றீங்க, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு தான் உன்னை நான் சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அநேக நேரத்துல நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம தனிமைப்படுகிற காரியங்கள், எல்லாரும் நம்ம விட்டு போன மாதிரி ஒரு காரியம், பிரச்சனை மேல ஒரு பிரச்சனை, அதை தாங்க முடியாம நம்ம கஷ்டப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய சத்தத்தை திடீர்னு கேட்க முடியாத ஒரு நிலைமைகள், இது எல்லாமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும்னு தோணும். நம்மளை விட்டு வந்த பாவங்களை பார்க்கும்போது எரிச்சலா தோணும். திரும்பி போகக்கூடாதுன்ற அந்த வெறுப்பெல்லாம் வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஹல்லேலூயா எந்த துஷ்டனும் உங்களை பின்தொடர்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல தேவன் மகிழ்ச்சியை தரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிகுந்த ஒரு புதிய மகிழ்ச்சியை நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது தீமையானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை இந்த புதிய ஆண்டை காண செய்ததும் தேவன் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக, மறுபடியும் நம்ம கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படியாக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடு நாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய மகிழ்ச்சி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், கடைசியா புதிய ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல சொல்ல எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கீங்க? ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:12 சொல்றாரு, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம், இதுதான் இன்றைய நாட்களில் நமக்கு வேணும். நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேணும். சொல்லுங்க, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா சாலமோனுக்கு கொடுத்த ஞானம், பெஸ்லேயலுக்கு கொடுத்த ஞானம், யோசுவாக்கு கொடுத்த ஞானத்தின் அபிஷேகம், தாவீதுக்கு கொடுத்த ஞானம், கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த புதிய ஞானத்தை கொடுப்பீராக. அப்பா புதிய ஞானத்தை கொடுப்பீராக. கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஞானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். எத்தனை பணம், சொத்து, புகழ் எல்லாம் இருந்தாலும் ஞானம் இல்லாமல் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அது தெய்வீக ஞானம் இருக்கணும். ஆமென், 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 ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்பேற்பட்டதில்லை. ஆனால் உலக பிரகாரமான ஞானத்துல இந்த நன்மையான காரியங்கள் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் இந்த அளவற்ற ஞானத்தை கொடுத்ததுனால, தேவ ஞானத்தினால தான் சபைகளை கட்டி எழுப்புகிற 14 நிருபங்களை அவரால் எழுத முடிந்தது. ஹல்லேலூயா. வேதத்தை எழுதிய எல்லா 40 தேவ மனிதர்களும் தேவன் அபரிவிதமாக கொடுத்த சிறந்த ஞானத்தை வைத்துதான் ஆவியானவருடைய சத்தத்தை அறிந்து புரிந்து அனுபவித்ததுனால தான் இது எழுத முடிந்தது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற தெய்வீக ஞானம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ரோமர் 11:33 அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஹல்லேலூயா. ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். பசும் பொன் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று வேதம் சொல்கிறது. இந்த புதிய ஞானத்தை கொடுக்கும்படி
தரும்படியாக ஆவியானவர் நம்ம மத்தியில உள்ளாவிக் கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொண்டவர்கள் ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை துதிக்கலாமா? அப்பா உம்மை நன்றியோடு நாங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானம் உள்ளவர்கள் இடற மாட்டாங்க. ஹalleluya. தேவ பாதையில சரியான பாதையில போய்கிட்டே இருப்பாங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அவங்களுடைய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க. ஹalleluya. ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்துல அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்களை அப்பா நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. அப்பா நாங்க எதிர்பார்க்கல அப்பா ஸ்தோத்திரம். புதிய போஜன பள்ளி ஆண்டவரே அப்பா, புதிய தானியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, புதிய வஸ்திரம், புதிய கிருபை, புதிய மகிழ்ச்சி, புதிய ஞானம், புதிய பலனை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் இந்த வருஷத்துல அப்பா ஸ்தோத்திரம் எங்களை எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவரே நிறைவாய் நீர் நிரப்பி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் துதிக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்க்கலப்பா, என் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய 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 ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுதந்திரத்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆண்டவரே அப்பா அந்த புதிய அற்புதமான ஆச்சரியமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆவியானவர் கொடுத்த இத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. என் கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி நம்ம ஜெபத்தோடு கூட உபாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஜெபத்தோடு கூட எல்லாரும் வேதம் எடுத்துக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. நமக்காக விஜயராணி சிஸ்டர் வாசிப்பாங்க. உபாகமம் 11 எல்லாரும் சேர்ந்து, மற்றவர்கள் எல்லாம் மியூட்லேயே இருந்து வாசிங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உபாகமம் 11ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருள்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்பிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானியர் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவோ இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்துகிற சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க கடவீர்கள். ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிக்கிற உங்களுடைய ரெகுலர் வேதம் பகுதியோடு சேர்த்து இந்த உபாகம் 11 வாசிங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் வாசிங்க. இந்த வருஷம் முழுவதும் வாசிங்க. ஹல்லேலூயா. அற்புதமான தேவ வார்த்தை ஆவியானவர் உணர்த்தி வாசிக்க சொன்ன அற்புதமான தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷம் துவக்க முதல் இந்த ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் என் தேவனாகிய சொல்லுங்களேன், என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த வருஷத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், நீர் கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய அப்பா ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தை கர்த்தர் வாசிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் தகப்பன் ஆண்டவரை உணர்த்தினீரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகியால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, ஹல்லேலூயா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய இருதயத்திலும் நம்மளுடைய ஆத்துமாவிலும் பதிக்கும்படியாக அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. ஆமென் ஆமென். உங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் ஆமேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வருடம் ஆமேன் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கட்டும் என்று யோசுவா காண்டர் சொன்னது போல நாம எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கும்படியாக அதை நம்மளுடைய வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றும்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக. அப்பதான் சொல்றாரு, நீ உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உன்னுடையதாகும். நீ வனாந்தரத்தையும் லீபனோனை தொடங்கி ஐப்ராத்து நதியை தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உன்னுடைய எல்லையா இருக்கும். உனக்கு முன்னாடி ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாசித்த ஒவ்வொரு அற்புதமான வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தர் அப்பா, உம்முடைய கண்கள் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அப்பா அப்பா உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வாதமான வருஷமாய் கர்த்தர் நீர் மாற்றிக் கொடுங்க. கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடும்படியாய் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இழந்து போனதை ரெட்டிப்பாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் மீதி எடுக்கும்படியாய் ஹல்லேலூயா. என் தகப்பன் நீர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. மீதி எடுக்கும்படியாய் ஒரு அப்பா ஸ்தோத்திரம், ஒரு அளவற்ற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்புகிற ஆசீர்வாதத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய சுதந்திரத்தை கர்த்தர் நீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே. உமது சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் மேலும், வீட்டின் மேலும், குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தொழிலின் மேலும், எல்லாவற்றின் மேலும் ஆண்டவரே தங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அப்பா ஸ்தோத்திரம். அப்பா அந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தரே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வமாய் இருந்து கோணலானவைகளை செவ்வையாக்கி அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் எங்களுக்காக இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க, அநேகரை சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். அந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மகிமையின் ஆண்டாய் மாற்றி கொடுங்க, வல்லமையின் ஆண்டாய் மாற்றி கொடுங்க அப்பா ஸ்தோத்திரக்கத்தாவே. அப்பா முழு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிற ஆண்டாய், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பப்பட்ட ஆண்டாய் கர்த்தர் நீர் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய வருஷத்தை காணும்படி செய்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. எல்லாருக்கும் அற்புதமான இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, ஒரு தரிசனத்தோடு நம்ம எல்லாரையும் கடந்து வர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தான் நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய நம்பிக்கைக்கு அஸ்திபாரமா இருக்கிறது.
வார்த்தையை வெளிப்படுத்தி அதை வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பிக்கிறார். ஆமென். இது அனுபவித்தவர்கள் ஆமென் சொல்வீங்க. வார்த்தையை வெளிப்படுத்தி அதை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி காண்பிக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்மை பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பலத்தின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த வருஷம் முழுவதும் நிரப்பி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆண்டவருடைய நாமத்தோடு தொடர்புல இருக்கு. ஆமென். ஒவ்வொரு காரியமும் நம்ம ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதாகட்டும், ஆசாரியர்களாகட்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதுலாம் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். அது மாதிரி மெல்கிசேதேக்கு பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு யாரை ஆசீர்வதித்தா? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி நம்ம ஜெபிக்கலாம். இந்த புதிய வருஷத்துக்கான அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுட்டு இங்கே வந்திருப்பீங்க. அற்புதமாய் தெய்வ மனிதர்கள் பல மணி நேரம் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவருடைய கரத்தில் பெற்று சபைகளில் நம்முடைய போதகர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அப்பா அந்த வாக்குத்தத்தத்தின்படியா எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நான் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உனக்காக நான் வைத்திருக்கிறேன் மகனேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கேயும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமென், ஆமென். இது ஒரு சின்ன ஊழியமா இருந்தாலும் இங்க ஆண்டவருடைய மகிமை பயங்கரமா இருக்கு. ஆமென், ஆமென். அப்பேற்பட்ட காரியத்தை இந்த காரியத்திலும் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அங்க ஆவியானவர் நம்மை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அப்பா பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து அதன்படியாய் அப்பா நீங்கள் நடத்துங்க. அப்பா கடந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அதன்படியாய் எங்களை நடத்தி எத்தனை அதிசயங்கள் அப்பா, எத்தனை அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து அப்பா அந்த வருடம் முழுவதும் அதிசயம்தான் அற்புதம்தான். அற்புதமாய் நீங்கள் வருடத்தை அப்பா கடந்து போக கிருபை செஞ்சீங்க. அதிசயமாய் புதிய வருஷத்துக்குள்ளாயும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. அப்பா இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை நாங்கள் எல்லாரும் அப்பா ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் நாங்கள் மனசார விசுவாசமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா யாரெல்லாம் அந்த விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை அப்பா அவங்க அங்கீகரிக்கிறாங்களோ சுதந்திரிக்கிறாங்களோ அதை முழுமையாக அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஆவியானவர் தான் எங்களோடு கூட பேசணும். ஆவியானோட சத்தத்துக்கு நான் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12:2 எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், 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 ஆமென். கர்த்தராகிய தேவன் இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஆவியானவர் எனக்கு அடிக்கடி எனக்கு வந்து சொன்ன இந்த வார்த்தை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன், ஆமேன். அப்படி நம்ம உரிமை பாராட்டி சொல்லுவோமா? கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி, சொல்லுங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். திரும்ப சொல்லுங்களேன், என் பேரை பெருமைப்படுத்துவார். என்னையவா பண்ண போறார்? என்னுடைய பேரையா? சந்தேகம் இல்லாம சொல்லுங்க, இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்த போறாரு. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றினார் இல்ல? அவருடைய பெயர் இன்றைய நாள் வரைக்கும் சொல்லப்படுது. அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இல்ல?
அதான் கலாத்தியர் 3:29 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராகவும் இருக்கும் நம்மையும் தேவன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா யோசித்து பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அது நிறைவேறுச்சா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த காரியங்கள் நிறைவேறுச்சா? இல்ல. அதற்கு பல காரியங்களை, பல விஷயங்களை ஆபிரகாம் செய்ய வேண்டி இருந்தது, இழக்க வேண்டி இருந்தது, இல்ல அந்த பாதைகள் வழியாய் நடக்க வேண்டி இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்குள்ளாய் போய் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென், ஆமென். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். 75 வயசுல இந்த வாக்குத்தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டவர் இல்லையா? தன் மனைவியாகிய சாராவையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிட்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துல அவங்க அங்க போய் சேர்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு குடும்பம் முழுவதும் கீழ்ப்படிந்து முன்பின் அறியாத ஒரு ஊருக்கு. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா எத்தனை கேள்வி கேட்குறோம்ல. ஒரு ஊருக்கு போகணுன்னா, இப்போ நாங்களும் மீட்டிங் போனோம்னா அங்கே அது இருக்குமா இது இருக்குமா இல்லை, கண்டிப்பாக நம்ம விசாரிப்போம். அங்கே அப்படியே அது தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு எப்படி இருக்கும், இல்லை அங்கே தூங்குறதுக்கு எப்படி இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே அங்கே எல்லாமே நல்லா இருக்குமான்னு விசாரிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய அழைப்பு வந்தோடனே அவர் எதையுமே யோசிக்கவே இல்லை, எதையுமே அவர் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. ஏன்னா தேவன் ஆபிரகாமை சந்திக்கும் வரை அவருடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், உண்மைதானே? ஒரு விக்கிரங்கள் நிறைந்த ஒரு பட்டணத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை அறியாத நாட்கள்ல நம்ம எப்படி ஆண்டவர் அறியாத நாட்கள்ல இருந்தோமோ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவருடைய அழைப்பின் சத்தம் கேட்ட உடனே, கர்த்தர் அவரை சந்தித்த உடனே, ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே பல மாற்றங்கள் அவர்களுக்குள்ளாய் வந்தது. அதற்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமின் தேவன் என்று அற்புதமாய் மோசே சந்திக்கும் போது சொல்லுவார். நெகேமியா காலத்திலும் ஆபிரகாமை பற்றி அவர்கள் சொல்லுவாங்க. தலைமுறைகள் மத்தியில் அவருடைய பேரை பெருமைப்படுத்தும்படியான ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று அவருடைய தலைமுறைகளையும் பெருமைப்படுத்தும்படியான அற்புதமான ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் ரோமர் 8:30 நம்மளுக்கு அந்த வார்த்தை தெரியும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இந்த வார்த்தை வாசிக்கும் போது நம்மளாம் எவ்வளவு பாக்கியவான்கள் யோசித்து பாருங்க. நம்மளை முன்குறித்திருக்கிறாருங்க, நம்மளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் நம்மை. ஆமென். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேனா? ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைங்களை வெட்கப்பட செய்ததே இல்லை, கைவிட்டதே இல்லை. மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார், இன்னும் மகிமைப்படுத்துவார். ஆமே. இந்த வார்த்தை அப்படியே ஆபிரகாமின் வாழ்க்கையில நடந்தது, உண்மைதானே? தேவனாகிய கர்த்தர் சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை அவர் அதுல பாருங்க, ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி ஆபிராமுக்கு கொடுக்கல. இந்த வாக்கு தத்துவம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிராமுக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு தான் கொடுத்தாரு. சொன்னது என்னவோ ஆபிராமை நோக்கி, ஆனால் நிறைவேற்றியது ஆபிரகாமுக்கு. ஆமே. இந்த ஆபிரகாமுக்கும் இடையில எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக நம்ம பயன்பட வேண்டும் என்றால் சில விட வேண்டிய காரியங்களை விடணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னும் நான் பாவ வாழ்க்கைக்குள்ளே நான் என்னால் விட முடியாத காரியங்களை வச்சுக்கிட்டே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா, ஏன்பா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்பா என்னோட ஜெபம் கேட்க மாட்டேங்குது, ஏன்பா இவ்வளோ தாமதமாகுதுன்னு சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்ம தான் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் 11 வாஸ்தவம்ல, ஆசீர்வாதம் வேணும்னா என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ அதை கை கொள்ளணும்.
அதற்கு நீ கீழ்ப்படியணும், மனதார கீழ்ப்படியணும். கர்த்தர் விரும்பும் தகுதி இருக்கு, ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை தான். ஸோ அந்த காரியத்துக்குள்ள நீ வந்தாதான் இந்த வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழகாய் நிறைவேற்றி கொடுப்பார். எப்ப நிறைவேற்றி கொடுத்தார் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கல்தையருடைய ஊர் அப்படின்ற அந்த விக்கிரங்கள் நிறைந்த தன்னுடைய சொந்த பட்டணத்தை, சொந்த தாய் தந்தை உறவுகளை விட்டு அறியாத தேசத்திற்கு தேவன் அவரை அழைக்கும் போது அவர் அப்படியே வந்துட்டார் பாருங்களேன். இது எதை நம்மளுக்கு ஒரு உணர்த்துது அப்படின்னா, நம்மளுடைய பழைய காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுறணும். ஹல்லேலூயா. அந்த பழைய வருஷத்துல 2025 இப்போ பழசா போச்சு இல்லையா? இந்த பழைய வருஷத்துல நம்மள்ட்ட அநேக காரியங்கள், விட முடியாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லை, நம்மளுக்கே நம்ம செய்யறது சில சமயம் பிடிக்காது. உண்மை தானே? பவுல் சொல்ற மாதிரி, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை தான் செய்கிறேன். அநேக நேரத்தில் நம்மளை திட்டிக்குவோம். ஒரு ஊழியர் சொல்லுவார், ஆண்டவரே என்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கப்பா, என்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. உண்மைதான். ஒவ்வொருத்தரும் நம்மளை யோசித்து பாருங்க. நம்ம திடீர்னு பயங்கர ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறோம், திடீர்னு க்யூட்டாக இருக்கிறோம், பயங்கரமாக நல்லா பேசுகிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் இதே அப்படியே ஆப்போசிட்டாக லைட்டாக யாராவது உரசுனாங்கன்னா, இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அப்படியே மாறிடுறோம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு பக்கத்தை தான் பார்க்குறேன், இன்னொரு பக்கத்தை தான் நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான். டக்குன்னு நம்மளா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ டெரர் ஆயிட்டமே இல்லை? திடீர்னு தாவீது மாதிரி இருக்கிறோம், திடீர்னு யார் மாதிரி மாறிடுறோம்? சவுல் மாதிரி மாறிடுறோம், அப்சலோம் மாதிரி மாறிடுறோம், எசபேல் மாதிரி மாறிடுறோம். எல்லா கேரக்டரும் உள்ள உட்காந்துருக்கு. அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சூழ்நிலை வரும் பொழுது அப்படியே மாறிடுது. ஆவியானவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ பல முகத்தை காமிச்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்குள்ள நுழையாத. அத்தனை முகத்தையும் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீ ஒரே முகத்தோடு, என்ன முகம்? தேவ சாயலை தரித்த முகமாய் நீ புதிய வருஷத்துக்குள்ள என்றாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ முகத்தை தாங்க பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது எல்லாருடைய முகமும் சர்ச்சில் உட்காருக்கும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தேவ தூதர்கள் முகம் போல உட்காந்துருப்போம் இல்லை? நம்மளை மாதிரி நல்லவங்க இல்லை, நம்மளை மாதிரி பரிசுத்தவான்கள் இல்லை, நம்மளை மாதிரி தேவனை தேடுகிறவர்கள் இல்லை. அப்படின்ற ஒரு விதத்தில் நம்மளுடைய முகம் பயங்கர அப்ராணியாக உட்காந்துருப்போம். ஆனால் அதே முகத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம முகம் எப்படிங்க மாறுது? இல்லை மற்ற நம்ம உறவுகளுக்குள்ளே பேசும் பொழுது, நம்ம வேலைக்கு போகும்போது நம்மளுடைய முகம், நம்மளுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி மாறுது பாருங்களேன். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு கோவம், எரிச்சல் இல்லை, முகம் நாடி வேறுபட்டுதான் லாபானுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் நடக்கும்போது, பிடிக்காதது செய்யும் போது டக்குன்னு நம்மளுடைய முக நாடி மாறி போயிடுது. இந்த பல முகம் ஆண்டவருக்கு பிடிக்கலங்கிற. ஆமே ஆமே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்க அப்பப்ப நீ ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறீல்ல இல்லை? இப்போ நீங்கள் பயங்கர கோவத்தில் வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கணவன் மனைவியும் அப்படி அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்குது. திடீர்னு பாஸ்டர் உள்ள வந்துட்டாரு, ஹாலிங் பெல் அழுத்துறாரு, கதவை திறந்தோன்னே உங்க முகம் எப்படி மாறுது? உண்மையை சொல்லுங்க. அப்படி கோவத்தோட கணவரை நம்மளை அப்படி அவர் மேல அவ்வளோ ஆத்திரத்தோட நம்ம போய் இந்த நேரத்துல யாரு வந்தா அப்படின்னு கதவை திறக்கும் பொழுது பாஸ்டர்கள் நிக்கிறாரு. நீங்க எப்படி இருக்கும்? நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? வாங்க வாங்க பாஸ்டர், இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்ல, இப்பதான் வாங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, எல்லாம் வீடெல்லாம் களைஞ்சது எல்லாம் என்ன ஆகும், சரி செய்வோம். எல்லாமே அப்படி நார்மலா அப்படி நம்ம அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்த தூதர்களை போல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நடந்து கொள், ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆனா எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை, ஆண்டவரை தூரமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போடுறோங்கிறதையும் மறந்து விடக்கூடாது. நம்ம செல்ல பார்க்குற காரியங்கள் எல்லாமே இல்லை, நம்ம உட்காந்து நம்ம ஃபோனில் பார்க்குற காரியங்கள், டிவியில் பார்க்குற காரியங்கள், யார் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஆவியானவர் கூட பக்கத்தில் இருக்கார், ஏசப்பா இருக்காரு, தூதர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம என்ன செல்ல பார்க்குறோம், என்ன டிவியில் உட்காந்து மணிக்கணக்காக பார்க்குறோம், என்ன புக்கு படிக்கிறோம், என்ன காரியம் செய்கிறோம், யாரை பற்றி குறை பேசுகிறோம். இன்னொருத்தவங்களை பற்றி குறை பேசும்போது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா? ஏசப்பா உட்காந்துருக்காங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் பார்க்கலாம், அவங்களாம் நம்ம பேசுகிறத கேட்கலாம். ஆனால் இதே இது ஒரு போதகரோ இல்லை யாராவது வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறோம், போய் டிவி ஆஃப். அவங்க பார்க்கக்கூடாது, மனுஷங்க பார்க்கக்கூடாது, பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ஆண்டவர் என்ன நினைப்பார் நம்மளை யோசித்து பாருங்க.
தப்பா 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 நினச்சிக்கிட்டே தானே இருக்கிறாரு. என்ன இந்த பிள்ளை இவ்வளோ கிருபை கொடுத்துருக்கேன், இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ பாசத்தை கொடுத்து இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் நான் கொண்டு போய் நான் அவங்கள விட்டாலும் பழைய குணத்தோடு போய் உட்கார்ந்துருக்காங்களே, இன்னும் இந்த கோபம் மாறாமல் இருக்காங்களே, இன்னும் எரிச்சல் மாறல, பல முகத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆவியானவர் எனக்கு அப்படியே அந்த மாஸ்காக காமிக்கிறாரு. பல முகம் தெரியுது. தயவு செஞ்சு எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு எனக்கு ஒரே முகம் கொடுங்கப்பா, உங்க சாயல், உங்க முகம் தான் எனக்கு தெரியும். ஆமே, தேவ சாயலை மட்டும் நான் தரித்துக்கொள்ளணும், எங்கேயும் நான் போய் ஆக்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பல முகத்தை காமிக்க கூட, மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும், உண்மையானவர்களாய் நான் இருக்கணும். ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த நடிக்கிறதெல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த மாய்மாலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்க, உண்மையா வாய் திறந்து சொல்லுங்க. இன்னொருத்தவங்களை பத்தி பேசிட்டு, நம்ம தவறாய் பேசிட்டு அவங்க வந்த உடனே இன்னைக்கு பேசுறோமே, சந்தோஷமா பேசுறோமே, எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசிடணும். பழைய வருஷத்தோட புதிய வருஷத்துல உண்மையும் உத்தமர்களாய் நேருக்கு நேராய் பேசணும். ஒருத்தவங்க பண்றது பிடிக்கலையா, நேரா சொல்லுங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு, கொஞ்சம் மாத்திக்கிங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு நேரடியா நம்ம சொல்லிட்டு, அவர்களுக்கா இல்லை அவங்க மாத்திக்க மாட்டாங்களா, அவங்களுக்கா ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமாய் போயிடணும். யாரையும் யாரை பற்றியும் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மை உத்தமமான ஒரு வாழ்க்கை, கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தவங்களை பத்தி கசப்பை வைத்து கொண்டு போகாத. அதான் ஆண்டவர் சொல்றாரு. உறவுகளை விட்டு தொப்புள் கொடி அறுபடாதவரை ஆண்டவருக்கு நீ சீஷனாய் இருக்க முடியாது. இந்த உலகத்தோடு இருக்கிற கனெக்ஷன் ஆயிருக்கிற காரியங்களும், நம்ம பழைய ஜென்ம சுவாபத்தோடு கனெக்ஷன் ஆயிருக்கிற காரியங்களோடு நீ புதிய வருஷத்துக்குள்ள வர முடியாது. யாரெல்லாம் பழைய வாழ்க்கையை விட்டு பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோமோ அவர்கள் தான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். கோபத்தை விட்டுறணும், பெருமையை விட்டுறணும், திமுறை விட்டுறணும், பொறாமையை விட்டுறணும், எரிச்சலை விட்டுறணும், வெறுப்பு, விக்கிர ஆராதனை, தவறான நட்பு, பகை, விரோதம், வைராக்கியம், மாம்சத்தின் கிரியைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் கேட்ட உடனே எப்படி ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாரோ, அது போல இன்னைக்கு ஆவியானவருடைய சத்தமாய் உங்களுடைய காதில தொனித்தது என்றால் எல்லாவற்றையும் விட்டு யாரெல்லாம் இந்த புதிய வருஷத்துல நீங்க என்றாய் தேவ சாயலை மட்டும் தரித்து நான் வந்திருக்கேன், எந்த மாய்மாலமும் எனக்கு இல்ல ஆண்டவரே, எந்த விதமான நய வசனிப்பும் எனக்கு கிடையாது, வஞ்சகமான பேச்சு எனக்கு கிடையாது, ஹல்லேலூயா, எந்த சூழ்ச்சியும் கிடையாது, என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நம்பி நம்ம பாடின பாட்டு போல அவருடைய பாதம் மட்டுமே தஞ்சம், அவருடைய சார்பில் நான் விழுந்திருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவருடைய மார்பில் நான் சாய்ந்திருக்கிறேன்ற அனுபவத்தோடு யாரெல்லாம் புதிய வருஷத்துக்குள்ள என்றாயிருக்கீங்களோ கர்த்தர் நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். தேவ அழைப்புக்கு முன், தேவ அழைப்புக்கு பின், இந்த வருஷம் அழைப்பின் சத்தம் அநேகருக்கு கேட்கும். தேவ ஊழியத்திற்கு என்று கர்த்தர் உங்களை அழைப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவனுடைய சத்தம் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். ஆண்டவர் அநேகரை நியமித்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் கேட்ட மாத்திரத்துல சாமுவேல் மாதிரி சொல்லணும், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளும் தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று லூக்கா 14:26 ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதான் ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிப்பாய், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய சுயம், நம்மளுடைய பாவம், நம்ம பாரம்பரியமாய் வழியாய் கொண்டு வந்த இன்னும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைங்க நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, பாரம்பரியங்கள் இல்லை, கிளம்ப பார்க்கறது, தயவு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுறணும். மாம்சமான காரியங்கள், இந்த தங்க வசனம் வாசித்துட்டு ஓடுறது இல்லை, ஜோசியம் பார்க்குற மாதிரி பைபிளில் உட்காந்துட்டு அப்படி பக்கம் திருப்பி என்ன வசனம் வருது அதை வாசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு தேவனிடத்தில் வரணும்னு ஆவியானவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய அழைப்பை ஆபிரகாம் புறக்கணித்திருந்தார் வைங்களேன், இன்னும் ஒருத்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. உண்மைதானே? ஆபிரகாமுடைய பேரு நம்ம இவ்வளோ நாள் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், ஆண்டவர் பெருமைப்படுத்தியிருக்க மாட்டார். அந்த அழைப்பை மட்டும் நிராகரி, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, அதை எப்படிப்பா என்னுடைய தாய் தகப்பனை விட்டு, என்னுடைய ஊரை விட்டு, தேசத்தை விட்டு, நான் வளர்ந்து படித்தது டிகிரி வாங்கினதுலாம் இந்த ஊர் தான்,
இல்லை, இதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு தேசத்துக்கு போக சொல்கிறீங்க, கண்டிப்பாக முடியாது ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருடைய பெயரும் இதில் இருந்திருக்காது. ஆபிரகாமை நம்ம ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆமே. கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் யாருக்கெல்லாம் வருகிறதோ உடனே கீழ்ப்படைந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து வருவீர்களானால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுத்தார். அவர் நேசிக்கிறவர்கள், அவர் முன் குறித்தவர்களுக்கு தான் இந்த அழைப்பு. ஆனா கூடவே யார் வரா? லோத்தும் வரார். ஆண்டவர் வந்து அது வந்து அனுமதிக்கல இல்லையா? யார் அழைத்தாரோ அவர்கள் மட்டும்தான். இப்போ நம்மளுடைய லைஃப்ல நம்மளை ஆண்டவர் பிளஸ் பண்ணணும்னா சில உறவுகள் நம்மளுக்குள்ள ஒட்டிக்கிட்டு வரும், திடீர்னு வரும், எங்கிருந்து வரும்னே தெரியாது, பயங்கரமான ஒரு உறவு வந்து வரும். அது ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால்தான் ஆண்டவர் அதை அனுமதிப்பார். நம்மளுடைய பயணத்துல, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை நம்மளுடைய பிரேயர் லைஃபுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறவர்களை அனுமதிப்பார். இல்லை அப்படின்னா அந்த உறவுகளை நம்மை விட்டு பிரித்து விடுவார். அது பிரிந்து போனாதான் நம்மளுக்கு பிளஸிங் முழுமையாய் கிடைக்கும். ஆமேனா? ஹல்லேலூயா. நம்ம அந்த நபர்களோடு சேர்ந்து போனோம் அப்படின்னா நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எனக்கு இது யார் ஞாபகம்னா, ஆகாப் இல்லையா? எலியா வந்து இஸ்ரேலுக்கு போக மாட்டாங்க. ஆமாம், கச்சையை வந்து இடுப்பில் கட்டிட்டு ஆகாப்புக்கு முன்னாடி, ரதத்துக்கு முன்னாடி ஓடினா அப்படின்ட்டு நினச்சிருந்தா ரதத்தில் ஏறி, அப்பா நான் அங்கே தான் போகிறேன், என்னை அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிருன்னு விட்டுருக்கலாம். நம்மளாம் தான் அப்படி தான் கேட்டிருப்போம்ல. அவங்களோட ஓட முடியாது. ஆகாபோட ஓட முடியுமா? அப்படிப்பட்டவர்களோட ஓட முடியுமா? நம்மளுடைய தெரிந்தெடுத்தல் வேற, நம்மளுடைய வழி வேற, நம்மளுடைய பாதை வேற, நம்ம சுதந்திரிக்க போகிற தேசம் வேற, நம்மளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வேற. இந்த உலக மனிதர்களோடு, உலக வார்த்தையை பேசுகிறவர்களோடு, அவிசுவாசிகளோடு, அந்நிய நுகத்தோடு நம்மளுக்கு பங்கு கிடையாது. அநேகர் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ப்ரேயர் லைஃப் போயிடும். அவிசுவாசத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை நம்மளே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆவியானவர் எச்சரிப்பாய் சொல்ல, இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொரு உறவையும் ஆண்டவர்கிட்ட வந்து நிதானித்து கேட்கணும். ஆண்டவரே, இப்படி ஒரு உறவுகள் எங்களுக்கு வருது, இது உம்முடைய சித்தமா? உம்முடைய சித்தமாக இருந்தால் இது எங்களோடு கூட சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. இல்லாட்டி இதை நீங்களே கட் பண்ணி விட்டுருங்க. அல்லேலூயா. அது நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, தவறான உறவுகள், தவறான காரியங்கள் எதுவுமே நம்ம கூட வரக்கூடாது. எல்லாத்தையும் துண்டிச்சிடணும். ஆமேன், ஆமேன். அப்போ தான் ஆண்டவர் அதோடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். யாராக இருந்தாலும், நம்மளுடைய குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்து அது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆண்டவருக்குள்ள ஹெல்த்தியாக இருக்கணும். அப்பேற்பட்டவர்களோடு நம்ம பேசுறதும் ஐக்கியம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் தான். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வைத்து நம்ம ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் என் சீஷனாய் இருக்க மாட்டான். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவங்க மந்தை பெருசாயிருச்சு, அவங்க சேர்ந்திருக்க கூடாது என்று கண்டு லோத்துவும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் இந்த இடத்துல மூத்தவனா இருந்தாலும் லோத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், தம்பிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இல்ல, நீ பார்த்து நீ ரைட்ல போனா லெஃப்ட்ல போற, கரெக்டா? உலகத்துல இருக்கிறவங்களோடு கூட நம்ம வாழ்க்கை நடத்துறோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். அவங்க ரைட்ல போனா நம்ம லெஃப்ட்ல தான் போகணும், அவங்க ஃப்ரண்ட்ல போனா நம்ம பேக்ல தான் போகணும். அவங்களோட ஒத்து போக முடியாதுங்கிறத ஆண்டவர் வந்து இங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவன் உடனே அவனுக்கு பார்க்கறது கண்ணுக்கு சிறந்ததாய் தோன்றின தேசத்தை தெரிந்தெடுத்து போயிட்டான். இந்த இடத்துல நம்மளுடைய நீதி, உண்மை, விட்டு கொடுத்தல் சார்பான பரிமாற்றங்களை கர்த்தர் கவனிக்கிறார். எத்தனை பேர் நம்ம குடும்பத்துல விட்டு கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்க. அண்ணன் தம்பி ஒரு சொத்துக்காக, இல்லை பணத்துக்காக, இல்லை நம்மளுடைய சாப்பாட்டுக்கு நம்ம வந்து என்னோடதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, என்னோடதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லை, ஆண்டருடைய பிள்ளைங்க தான். இது எத்தனை குடும்பத்துல ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய பூகம்பமே வந்திருக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. யோசித்து பாருங்க. இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் சண்டை போடுறதெல்லாம் பிசாசனுடைய பிள்ளைங்க தான். அது என்ன சொல்றது, போஜன பிரியர்கள், பெருந்திண்டி, அவங்க தான் இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். தயவு செய்து இந்த புதிய வருஷத்துல உணவுக்காக, சொத்துக்காக, பணத்துக்காக
நம்மளுடைய காரியங்களை அவன் எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டாங்க. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தயவு செஞ்சு சண்டைகளை போடக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்றார். விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு உண்மையுள்ள ஒரு மனப்பான்மை, ஆண்டவர் இதை கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால ஆபிரகாம் செஞ்ச இந்த காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துச்சு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டியப்பா உன் தம்பிக்கு. இல்லை, ஆண்டவர் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ, நீ எங்க போறியோ அங்க போய்க்கோ, தாராளமா எது வேணா எடுத்துட்டு போ. இது எந்த நிலைமையில வரும் பொழுது வரும் தெரியுமா? எல்லாமே ஆண்டவர் தான். எல்லாமே உண்மையா சொல்ல போனா நான் எப்பவுமே நான் அக்கட்ட தான் சொல்லுவேன். இப்ப இருக்கிற முன்னாடிலாம் நம்ம ஏதாவது கொடுக்கறதுக்கு யோசிப்போம், என்னோடது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும், நான் ஆசைப்பட்டு வாங்கினேன், இது எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது? உண்மையாவே அது ஒரு மனசு சங்கடமா தான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நீங்க வந்து யாரு எது வேணா எடுத்துட்டு போங்க, உண்மையாவே சொல்றேன். எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், எது வேணா எடுத்துக்கோங்க. இந்த நிலைமை எப்போ வரும்னா, நம்ம கர்த்தரை முழுமையாய் நேசிக்கும் பொழுது அவர் தான் எல்லாமே. நான் போற தேசம் மகா பெரிய தேசம், எனக்கு தேவன் அங்க எல்லாமே வச்சிருக்காரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனே என் கூட இருக்கும்போது இங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பெருசா தெரியாதுங்க. நீ என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். அதான் தாவீது சொன்னார்ல, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷம் அவர் கூட இருந்தா போதும். அவர் கூட இருந்தா போதும். எனக்கு எல்லாமே கொடுப்பதற்கு, ஒண்ணு போச்சுன்னா 10 கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அழைச்சாரு, நீ கண்களை ஏறெடுத்து பாரு, 4 திசைகளில் உள்ள தேசம் அனைத்தையும் உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆமென். அடுத்து சோதோம் ராஜாவுடைய மக்களையும் பொருட்களையும் ரோதிட்டு இருந்து ஆபிரகாம் மீட்டு கொள்ற பின்னாடி சோதோம் ராஜா வந்து பொருள்லாம் கொடுப்பாரு, வெகுமதியும் ஆபிரகாமுக்கு கொடுப்பாரு. பல தடவை சொல்லுவோம், ஒருத்தவங்க வந்து கிஃப்டா கொடுத்தாலுமே அது கர்த்தருக்கு சித்தமா இருக்குமா அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் வாங்கணும். இப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா எதை கொடுத்தாலும் வாங்குறது, ரொம்ப சந்தோஷமா வாங்குறது இல்லை. அந்த பொருள் நம்மளுடைய குடும்பத்துல இருந்தா அது ஆசீர்வாதத்தை கொடுக்குமா என்று நினைத்து அது வந்து ஆண்டவருடைய பிளஸ்ஸிங்கான்றதை யோசித்து வாங்கணும். ஆமே. ஆபிரகாம் வந்து சோதம் ராஜாட்ட வாங்க மாட்டார். அவற்றை ஒன்றை கூட நான் ஏற்றுக்கொள்ள மறுத்துருவாரு. ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சை வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன். கவனமா இருங்க. இந்த புதிய வருஷத்துல அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, இவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. இது ஆண்டவருக்கு சித்தமா, ஆண்டவர் வாங்க சொன்னாதான் வாங்கணும். ஆண்டவர் கொடுக்க இது நீ ரிசீவ் பண்ணிக்கோ, அது உனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும்னு சொன்னாதான் அதை நம்ம மனசு சமாதானமா இருந்தா வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்றார். என்ன அர்த்தம்? என் தேவன் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின அற்புதமான தேவனே என் கூட இருக்காருப்பா. அதனால ஒன்னற்றத்துல இருந்து எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். அநேகர் கொடுக்குற அந்த கிஃப்ட் ஆகட்டும், நிறைய காரியங்கள் அவங்க செய்கிற நன்மைகள் ஆகட்டும், அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில செய்கிறாங்க, உண்மையாக அவங்க அந்த பணத்தில் செஞ்சாங்களா, எப்படிப்பட்ட காரியத்தில் அது வந்துச்சு, எதுவுமே தெரியாது. சாபத்தில் வாங்கின பொருளை எதுவுமே தெரியாது. அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தரிடத்துல விசாரித்து ஒவ்வொன்றையும் வாங்குங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு வாசனை சொல்லுது இல்லை, அந்த 13ஆம் அதிகாரம், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு என்ன காரியம்? உறவுகள் காரியத்துல ஒரு கீழ்ப்படிதல், உலக பொருட்கள் காரியத்துல ஒரு உண்மை. இந்த காரியத்துல எல்லாம் ஜெயத்தை பெற்ற ஆபிராமுக்கு வார்த்தை வந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் வாக்குத்தத்தமோ தாமதித்து ஆண்டவர் உருவாக்கி கொண்டேதான் இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற வரைக்கும் வாக்குத்தத்தம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் பல பாதைகள் வழியாய் விட வேண்டியதை விட, நீ இந்த நடக்க வேண்டிய பாதையில நட, இதை பாரு, அங்க உட்காரு, இதை செய்ய, இன்னும் நீ உருவாகணும், இன்னும் நீ பலப்படணும். அநேக பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது. ஆனாலும் கர்த்தரோடு கூட அவர் ஐக்கியப்பட்டு அந்த வாக்குத்தத்தத்திற்காக காத்து கொண்டேதான் இருந்தார். வார்த்தை என்னெல்லாம் வந்தது? பயப்படாத, நான் உனக்கு கேடக மகா பெரிய பலனா இருக்கேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கேன், எனக்கு எந்த ஒரு தடை, காற்றும் இல்லப்பா, மழையும் இல்லப்பா, ஒண்ணுமே கிடையாது, வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, குழந்தை கொடுப்பேன்னு 75 வயசுல சொன்னீங்க, இப்ப 86 வயசாச்சு, ஒண்ணுமே இல்லை இல்ல, இஸ்மாயில் வந்தாச்சு, எனக்கு வர வேண்டிய வாக்குத்தத்தம் இன்னும் வரல. ஆனாலும்
அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதே அவனுக்கு நீதியாக. இனி நான் உண்மையாவே இதை தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த அன்பு நிமித்தம், அந்த கீழ்ப்படிதல், அந்த உண்மை, அந்த விசுவாசம் இல்ல, ஆபிரகாம்னாலே அந்த விசுவாசம், கர்த்தர் மேல ஒரு அளவில்லாத விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், ஆச்சரியமாய் கர்த்தரையே ஆச்சரியப்படுத்தியது. உண்மை அதுதானே. 17ஆம் அதிகாரத்துல அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, 99ஆம் வயசுல, எத்தனை வயசுல, 99ஆம் வயசுல ஆண்டவர் வந்து ஒரு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார். உன் பெயர் ஆபிரகாம் அல்லப்பா, ஆபிரகாம், நீ சாராய் அல்லப்பா, நீ சாராள். என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் தாயாய் மாற போறீங்க. ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் தேவையாப்பா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஊர்ல, நீங்க பாட்டுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, அழைச்சிங்க, நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இதெல்லாம் விடுனீங்க, இங்கிட்டு போனீங்க, இந்த இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது, நீங்க எல்லாமே ஓகே இல்ல, எல்லாமே நான் வந்துட்டேன், ஆனா இன்னும் எனக்கு வாழ்க்கையில நிறைவேறல, இப்ப பேரை மாத்துறீங்க. அவருக்கு அந்த ஆரம்ப நாட்கள்ல புரியல. ஆனா இந்த பெயரை தான் கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார் என்பது அவருக்கு அப்ப புரியல. அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்திலே 3 புருஷர்கள் வர்றாங்க, அது உறுதிப்படுத்துறாங்க. 21ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்த பிள்ளை பறக்கிறான். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை 21ஆம் அதிகாரத்துல வாக்குத்தத்த பிள்ளையை அவர்கள் கையில் எடுத்து கர்த்தரை உயர்த்துவதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல. ஆண்டவர் விரும்பும் ஒரு கீழ்ப்படிதல், உண்மை, விசுவாசம், இவற்றினால் வந்த பெயர் மாற்றம் அவனை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செய்தது. வாக்குத்தத்த பிள்ளை ஈசாக் பிறந்த உடனே கண்டிப்பா இவ்வளோ வருஷம் கழிச்சு, இப்போ நாங்கள் வந்து ரொம்ப நாள் அப்போ குழந்தை இல்லாமல் வர்றவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேபி பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தை கிடைச்ச உடனே அந்த தாயின் தகப்பனு படுகிற சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். நார்மலாக குழந்தைய வளர்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உண்மை தானே? பார்த்து பிள்ளை ஒரு சொல்லிடக்கூடாது, ஒரு தும்மிடக்கூடாது, தூக்கிட்டு ஓடி வந்துடுவாங்க. குழந்தைக்கு இருமல் வருது, தும்மல் வருது, ஏன்னா பல வருஷம் கழிச்சு காத்திருந்து பெற்ற பிள்ளை, அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி பெற்ற பிள்ளை, சாதாரண பிள்ளை மாதிரி வளர்க்க முடியாது. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஆபிரகாமும் சாராலும் எப்படி வளர்த்துருப்பாங்க ஈசாக்க. ஒவ்வொரு காரியமும் இல்ல, கவனம் எல்லாம் ஈசாக்கு மேலேயே இருந்திருக்கும். அப்பதான் ஆண்டவர் பார்த்தாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஈசாக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறானே இல்ல, இவனுடைய விசுவாசத்தையும் அன்பையும் கொஞ்சம் நம்ம பரீட்சை செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுது. ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் கேட்கிறாரு. அதற்கு உடனே அவரு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற போய் பலி செலுத்துவதற்கு ஆராதனை செலுத்துறதுக்கு இப்ப நீங்க எவ்வளவு நேரம் நீங்க இந்த பிரேயர் வர்றதுக்கு நீங்க ரெடியாகி வந்திருப்பீங்க? ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் இல்ல நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ரெடி ஆகிறோம், ஒரு 1/2 மணி நேரம் ரெடியாகி நம்ம அந்த டிராவல் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வைங்களேன், ஒரு 1 மணி நேரம் பிரயாணம் பண்ணி நம்ம அங்கே போய் நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அதாவது வாரத்தில் ஒரு நாளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இங்கேருந்து அந்த மோரியா மலைக்கு டிராவல் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும். அங்கே போய் பலி செலுத்த 1 நாள், திரும்ப வர்றதுக்கு 1 நாள், 7 நாட்கள் அவர் அதுக்குரிய காரியங்களை ஆயத்தம் செய்து போய் பலி செலுத்துறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறாங்க. அது விசுவாச வார்த்தையோடு பேசிட்டு போறாரு. கர்த்தர் பார்த்துக்குவாரு இல்ல, பலிக்கான ஆட்டுக்குட்டியே கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பூமியில மற்ற யாதொன்றை காட்டிலும் நான் உங்களை தான்ப்பா நேசிக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகவே, ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்றதை உணர்த்துறதுக்காகவே அந்த ஆயத்தங்கள், அந்த வார்த்தைகள், அவர் செய்த செயல்கள் எல்லாமே ஆண்டவரே உண்மையாவே பிரமிக்க வச்சிருக்குள்ள. அந்த சோதனையில் அவர் ஜெயிக்கிறாரு. என் தெய்வத்துக்கு, என்னுடைய யெகோவா தேவனுக்கு நினைச்சார்னா 1000 ஈசாக்கு கொடுக்க முடியும். உண்மைதானே? 1000 ஈசாக்கு எனக்கு, அவருடைய வார்த்தை சொன்னாலே எல்லாம் வந்து உழுவாங்க. 1000 ஈசாக்கை கொடுக்க முடியும். ஆனா அவரை போல ஒரு தெய்வத்துக்கு நான் எங்க போவேன்? ஹல்லேலூயா. அதனால அவர் தாங்க முக்கியம். என்னுடைய முதலிடம் அவருக்கு தான் என்பதை நிரூபித்து காட்டியதின் விளைவுதான் இந்த ஆசீர்வாதம். இதற்கப்புறம் தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்ம உள்ள பார்க்கிறோம், இந்த பாதைகள் வழியாய் அவர் நடந்து வரும்போது 3 பலிபீடங்களை அவர் கட்டுறார்.
12ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறார். அடுத்து 8வது வசனத்துல, அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அடுத்து 13ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இருக்கு, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுறார். இது எதை காண்பிக்குதுன்னா, கர்த்தருக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை காண்பிக்குது. இதான் நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், பலி செலுத்தணும். தனிப்பட்ட பலிபீடம், குடும்ப பலிபீடம் அவசியம். ஆமேனா? எத்தனை பெரிய ஐஸ்வர்யமானா, எவ்வளோ பெரிய வேலையில இருந்தாலும் தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு முக்கியம் என்பதை இங்க ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட்டிய இந்த 3 பலிபீடங்கள் பரலோகத்தின் தேவனை, அதாவது நம்ம காணக்கூடாத அதரிசனமான பிதா, வார்த்தையாகிய இயேசுவானவர், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், அதரிசனமான தேவன் 3 நபர்களாகவும் அதே சமயத்தில் அவர்கள் 3 பேரும் பிரிக்க முடியாத ஒரே தேவனாக இருப்பதாக இங்கு குறிப்பிடுகிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களை மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அந்த திரியேக தேவனோடு அவருக்குள்ள இருந்த உறவை காண்பிப்பதுதான் இந்த பலிபீடம். தேவனோடு உள்ள உறவு. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவு பிஸியா வேணா இருந்துக்கோ மகனே, பல காரியங்கள் உன்னை வந்து நெருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம்னா கர்த்தரோடு இருக்கிற உறவுல நீ பலப்படணும். அது தனிப்பட்ட பலிபீடமா இருக்கணும், குடும்ப பலிபீடம் கண்டிப்பா இருக்கணும். இந்த வருஷத்துல ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம், ஆண்டவரோடு கூட ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவம், வேதம் வாசிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம். பலி செலுத்தணும், தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும், ஸ்தோத்திர பலி, துதி பலிகளை நம்ம செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். உடைந்த பலிபீடங்களை சரி செய்து, போன வருஷத்துல நம்மளுடைய பலிபீடங்கள் உடைந்து போயிருக்கலாம், எலியா சரி செஞ்ச மாதிரி அது எல்லாவற்றையும் சரி செய்து இந்த ஆண்டு தேவனோடு உள்ள உறவை நம்ம சரி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 3 முறை தரிசனமாகி தன் திரியேக தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் உதவினாருங்க. ஒவ்வொன்றையும் இதை படிக்கும் போதெல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிதாவாக ஆதியாகமம் 12:6-7 வரைக்கும் நம்ம அவர் தரிசனமானதை உணர முடியுது. குமாரனாக ஆதியாகமம் 15:1-6 வரைக்கும், பரிசுத்த ஆவியானவராக ஆதியாகமம் 17:1-22 வரைக்கும். ஆமென். தேவன் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். எத்தனை காரியங்கள் வழியாய் அவரை நடத்தி வந்து பெயர் மாற்றத்தை கொடுத்து, நம்ம பழைய வாழ்க்கையில ஆபிராமாய் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போவதில்லை. எப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஆபிரகாமாய் மாறுகிறதோ, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கைக்குள்ளாய் நம்ம வருகிறோமோ, அவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அப்பதான் கர்த்தர் நம்ம குறித்து கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கும்படி செய்வார். என்னங்க ஆசீர்வாதம் கொடுத்தாரு? எப்படிங்க ஒரு பெயரை பெருமைப்படுத்தினாரு? யாக்கோபு 2:23 வாசிக்கிறோம், தேவனுடைய சிநேகிதன் சொல்றார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. வேதத்துல எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை இல்ல? கர்த்தருக்கு பிரியமானவன் தாவீது தேவனுடைய சிநேகிதன் என்ற ஒரு அற்புதமான ஒரு போஸ்டிங் இல்ல? எப்படி அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு காரியம். ரோமர் 4:16 வாசிக்கிறோம், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசத்தில் வல்லவன் சொல்றார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போய் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசிகளின் தகப்பன், நம்மளுடைய தகப்பன் என்ற ஒரு போஸ்டிங். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பெயர் கலாத்தியர் 3:6-9 வரைக்கும் வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது.
அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 29ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. இதுக்கு மேல அவருடைய பேரை எப்படி பெருமைப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்ல. வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிராமாக அல்ல, ஆபிரகாமாய் மாறும் பொழுது, பழைய வாழ்க்கை அல்ல, புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய பெயரை சொல்லுவார்ல, யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கொண்டான் என்றார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, இந்த பரலோக காட்சியில லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த லாசரு ஐஸ்வர்யவான்ல தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய பெயரை உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள் மத்தியில, தலைமுறைகள் மத்தியில, சிறையிருப்பில் இருந்து மீண்டு வருகிற ஜனங்கள் மத்தியில, அடிமைத்தனத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மக்கள் மத்தியில, புதிய ஏற்பாட்டுல, பரலோக காட்சியில அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மை முன்குறித்து, நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து நீதிமான்களாய் மாற்றி இருப்பவர் என்று சொல்றார். இந்த வருஷத்துல நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அறியாத ஜனங்கள் மத்தியில இவங்களா அப்படின்னு அறிந்து கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆபிரகாமை போல அந்த கீழ்ப்படிதல், உண்மை, விசுவாசம், ஆண்டோருக்குள்ள இருக்கிற அந்த உறவு கரெக்டா இருக்கணும். பழைய பாவ காரியங்களை விட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம பெயரை மனிதர்கள் முன்பாக மட்டுமல்லைங்க, பரலோகத்துல தூதர்களுக்கு முன்பாகவும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவாரா? சாத்தானுக்கு முன்பாகவும் சொல்லுவார். யாரோட பேரை சொன்னாரு? யோபு இல்ல, 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. 1ஆம் வசனத்துல யோபு பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருது பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல இருந்து 8 வரைக்கும் இல்ல. அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்திலேயும் 3ஆவது வசனத்திலேயும் இருக்கு. தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என் தாசனாகிய யோபு. எப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த அந்த பரலோகமே அதிர்ந்திருக்கும்ல. பயங்கரம். ஆண்டவருடைய வார்த்தை சத்தம், இடிமுழக்க சத்தம் இல்ல. அப்ப அவர் சொல்லும் பொழுது பரலோகமே ஆடி போயிருக்கும், நடுங்கி இருக்கும்ல. இவனும் ஆடிக்கிட்டு தான் நின்றுப்பான், சாத்தானும் இல்ல. அந்த சத்தத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஆனாலும் அவனுக்கு தன்னை எப்படி இந்த பெலிஸ்தீர் வந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் மேல போர் செய்யறதுக்கு வர்ற மாதிரி தன்னை அப்படியே அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுப்பான். அன்று சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. அப்ப இது பரலோகத்துல எல்லாருக்கும் முன்பாக தேவன் யோபின் பெயரை மகிமைப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். யோபுடைய பொறுமை இல்ல, அவர் பிள்ளைகளுக்காக அவர் அனுதினமும் செபித்தது, பிள்ளைக்கு தவறு செஞ்சிடக்கூடாது, செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு பலி செலுத்தி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிற காரியம், உத்தமனாய் வாழ்ந்தது, சன்மார்க்கனாய் வாழ்ந்தது, தேவ பயத்தோடு வாழ்ந்தது, பொல்லாப்புக்கு விலகின காரியம், உத்தமத்தில் உறுதியாய் இருந்தது இல்ல. எத்தனையோ விதங்களில் சாத்தான் நம்மளுடைய நற்பெயரை கெடுக்க நினைச்சிருப்பான். உண்மைதானங்க? நம்மளுடைய பெயருக்கு அவமானத்தை, வெட்கத்தை உண்டு பண்ண திட்டம் போட்டிருப்பான். அநேக சொல்லுவாங்க, சிஸ்டர் என்னுடைய குடும்பத்துக்கு நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா என்ன அவதூறா பேசுறாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே பேசுறாங்க, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதுதான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டு செய்யறேன், ஆனா அது தவறாய் முடியுது, தவறாய் என்னை பேசுறாங்க, என் பெயருக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்றாங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, வேலை பார்க்குற இடத்துலும் சரி, என்னுடைய சபையிலும் சரி, என்னுடைய உறவுகள், நண்பர்கள் என்னுடைய பெயரை கெடுக்க நினைக்கிறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு வந்திருக்கீங்க? சிலர் சொல்றாங்க, என்னை மதிக்கிறதே இல்லை, நான் செய்த நன்மைகள் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதை நினைப்பார் ஒருவரும் இல்லை, என் பெயரும் மறைக்கப்பட்டு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் கரைப்பட்டு இருக்கலாம் மகனே, உன் பெயர் கரைப்பட்டு இருக்கலாம், மறக்கப்பட்டு இருக்கலாம், மறைக்கப்பட்டு இருக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நானே உன்னை தெரிந்தெடுத்து, உன்னை பிரித்தெடுத்து, அழைத்து நீதிமானாய் மாற்றியதே உன் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக தான். ஆமென்.
நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கர்த்தர் நானே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்கிறார். ஆமே. உலகம் பார்க்குது, உலகம் பார்த்து பெருமை பேசுகிற யாருடைய பேரை அதிகமாக சொல்லுவாங்க? ரொம்ப பயங்கர டேலண்டாக இருக்கிறவங்க, எல்லா இதுலேயும் டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லை, ஞானவானாய், விளையாட்டுத்துறை, அரசியல், எல்லாத்துலேயும் நம்ம அவங்க பேரை உலகம் முழுக்க தெரியுது இல்லை? எந்த ஃபீல்டில் அவங்க சாதிச்சிருக்கிறாங்களோ பயங்கரமான ஒரு பேர், புகழ் வந்துடுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், வேதத்தில் அற்பமானவங்க, உதாசீனப்படுத்தப்பட்டவங்க, அவங்க பேர் மறக்கப்பட்டு அவங்களாம் ஒரு ஆளாக இருக்காங்களான்றதே தெரியாது, அப்பேற்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் தூக்குறாரு. ஆமே. அதனால தான் நீதிமொழிகள் 10:7 வாசிக்கிறோம், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். உலகம் வந்து தூக்குங்க, பயங்கரமா அந்த பேரை புகழ்வாங்க, தூக்கி பேசுவாங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, மவுஸ் குறைஞ்சு போதா, எல்லாம் குறைஞ்ச உடனே தூக்கி வீசுறதுக்கும் ரெடியா இருப்பாங்க உலக மக்கள். ஆனா கர்த்தர் ஒருவனை உயர்த்த, அவருடைய பேரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார்னா நிரந்தரமான ஒன்று, ஒரு நாளும் ஆண்டவர் வந்து விலகவே மாட்டார். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும் என்று நீதிமொழிகள் 10:7 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வேதத்துல பாத்தீங்கன்னா எஸ்தர் 6:1 அந்த ராத்திரியிலே ராஜாக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நம்மளுடைய பேர் நினைப்பூட்டப்படும் அநேகருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுக்காக நம்ம செய்தது, நம்ம உண்மையாய் வேலை பார்த்த காரியங்கள், குடும்பத்துக்காக உழைத்த காரியங்கள், கொஞ்சம் பலன் இருந்தும் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட காரியங்கள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் தேவன் நினைப்பூட்டுவார். அதற்குரிய பிரதிபலனை கொடுக்கும்படியாக நம்மளுடைய பெயர் இந்த பூமியில வாசிக்கப்படும். இந்த பூமியிலும் சரி, பரலோகத்திலும் பெரும் தொனியாய் தொனிக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். the most highest ஹெவன்ல பிதாதான், பிதாவே கனம் பண்ணுவார். வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அவரால் தான் வருதுங்க எல்லாமே. இங்க பாத்தீங்கன்னா யாருடைய நன்மை வாசிக்கப்பட்டது? முர்தகாய் செய்த நன்மை. ஹல்லேலூயா. அது வாசிக்கப்பட்டதோ ராஜா கேட்கிறாரு, இதற்காக நீ முர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் நீ வந்து செய்யப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏன்னா அவருக்கு மொர்தகாய்ன்ற பேரே தெரியாது. யாரு அப்படி ஒரு ஆள் இருக்கானா? இல்ல, அரண்மனைக்கு முன்னாடி அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான், அவனை பத்தி எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜாவுக்கு. இல்ல, யாருப்பா அவன் மொர்தகாய், யாரு? ராஜாவே விசாரிக்கிற அளவுக்கு அவருடைய பெயர் அன்றைய நாள்ல வாசிக்கப்பட்டது. உடனே ஊழியக்காரர் சொல்றாங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொல்வதற்கோ இந்த துஷ்ட ஆமான் கரெக்டா கார் பார்க் பண்ணிட்டு உள்ள வர்றதுக்கும் சரியா இருக்கு. என்னத்தோடு உள்ள வரான்? இந்த மொர்தகாயுடைய பேரே இல்லாம பண்ணிடணும். சத்ருனுடைய திட்டம் அதுதாங்க. நம்மளுடைய பெயரே எங்கேயும் கேட்கப்படக்கூடாது, எங்கேயும் சொல்லப்படக்கூடாது. நம்ம பண்ணியிருப்போம், அத்தனை வேலைகளும் பண்ணியிருப்போம், மாங்கன்னு பண்ணியிருப்போம். ஆனால் இன்னொருத்தவங்க டக்குன்னு அந்த பேரை வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் தான் பண்ணேன் இல்லை, அந்த பேர், அந்த அந்த அதுக்குரிய கணம், அதுக்குரிய காரியங்கள் எல்லாமே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறேங்கிறாரு. இங்க துஷ்ட ஆமானுடைய காரியம் அதுதான். அவனுடைய பேரே இல்லாம பண்ணிடணும், பேரை மறக்க பண்ணிடணும், தூக்குல ஒரே அடி அவன் தூக்கி போட்டுடணும். அதுக்காக தான் அந்த அரண்மனையில அவனுடைய பேரை இருக்கக்கூடாது, அவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் உள்ள நுழையிறான். ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள ராஜாவே கூப்பிட்டார். ஆமானே, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னப்பா செய்யணும்? யோசித்து பாருங்க. இந்த மொர்தகாயுடைய பெயரை ராஜாவுக்கு நினைவுபடுத்த அவர் தூக்கம் போச்சு. ஆமேனா, ஒரே ராத்திரியில எத்தனை மாற்றம்! நம்மளுடைய பெயரையும் நினைப்பூட்ட, பெயரை உயர்த்த இனி இந்த வருஷத்துல அநேகருடைய தூக்கம் போகும். ஆமேனா, வர வேண்டியது வரும், சட்டம் மாறி போகும், தீங்கு நினைத்தவர்கள் காணாம போவாங்க, பெயரை கெடுக்க நினைத்தவர்கள் காணாம போயிடுவாங்க, இடம் காலி ஆயிடுங்க. நம்மளுடைய பெயர் பிரஸ்தாபப்படும் ஒரே இரவுல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
மொர்தெகாய் கூட தெரியாது இந்த ஒரே ராத்திரியில நம்முடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்த போகிறார் என்று. இந்த உலகமே அறிய போகிறது, தலைவனாய் என்னை உயர்த்த போகிறார் என்று அவனுக்கே தெரியாது. எந்த காரியம் அவனை அந்த உயர்வுல கொண்டு வந்தது? அவனுக்கு இருந்த அந்த உண்மை, உத்தமத்துல உறுதி, தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம், உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். மற்றவங்க சொன்னாங்க, மற்றவங்க செய்ய சொன்னாங்க, மற்றவங்க பண்ண சொன்னாங்க, இல்லை அவங்க பரிதானம் வாங்க சொன்னாங்க, இது பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி காரியத்தில் உலகம் செய்யுது அதனால நானும் செஞ்சேன்றவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவர் நிற்கவே மாட்டார், அவங்களுக்காக பரிந்து பேச மாட்டார். அது மாதிரி சோம்பேறிகளையும் ஆண்டவர் உயர்த்தவே மாட்டார். அல்லேலூயா. சோம்பேறித்தனமாய் நிர்விசாரமாய் இருக்கிறவர்களையும் கர்த்தர் உயர்த்த மாட்டார். தேவனுக்காய் வைராக்கியமாய் யாரெல்லாம் சுறுசுறுப்பாய் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கும் கவனமாய் இருக்கிறவர்களுக்கு, தன் யூத ஜனங்களுக்கு அழிவு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே, அப்புறம் என்ன அர்த்தம்? அவன் அந்த அரண்மனை வாசலே இருந்து என்ன காரியம் நடக்குது, என்ன வரப்போகுது, நம்மளுடைய ஜனங்களுக்கு ஏதாவது அழிவு வந்துருமான், அதற்காக அவன் காத்து கொண்டே இருந்தான். ஏதாவது ஒரு தீங்கு வந்துருமா, என்ன காரியம் நடக்குது, எல்லாவற்றிலும் அவன் கவனமா இருந்தான். அதனால அந்த நியூஸ் அவனுடைய காதுல வந்த உடனே வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டு இல்ல மகா சத்தமாய் அலறி அந்த தேச மக்கள் மேல அவ்வளோ பாருங்க விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சை. எஸ்தரை போய் மன்றாடணும், நீ விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லி அவங்களை எழுப்பி விட செய்த ஒரு எழுப்புதல் அக்கினி அந்த இடத்துல அவன் பரவ செய்தான். சோம்பேறித்தனமா வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்தானா இந்த காரியத்தை யார் செய்திருப்பான்? எப்படி இந்த தேச மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க? எஸ்தரை யாரு போய் ராஜாட்ட கேட்க வச்சிருப்பா? யோசித்து பாருங்க. ஏன் அரண்மனை வாசல்லே காத்துட்டு கிடக்கணும்? சரி, அப்படி காத்துட்டு கிடக்கிறவனுக்கு ஆமான தானே ஒரு வணங்கிட்டு போயிருக்கலாமே, உலகத்தோடு சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து நானும் வணங்கிட்டு போயிருக்கலாமே. கர்த்தருக்கும் அந்த இடத்துல உண்மை, நடக்கிற காரியத்திலும் கவனம், அலாட்டா இருக்கிறான். குணசாலியான ஸ்திரீயை குறித்தும் வேதத்துல அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள்ல காரியம் எப்படியாய் நடக்கிறது என்று கவனமா இருக்கிறான். குடும்பத்துல என்ன காரியம் நடக்குது என்று எல்லாவற்றிலும் ஒரு கவனம் வேணும். கவனம் இல்லாம நம்ம அநேக முறையில நம்மளே இதுல பிரச்சனையில மாட்டிக்கிறோம். ஞானமாய் நடக்கணும். தேவ பிள்ளையாய் நிற்கும் போதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள், நிறைவேறும். இனி இந்த உலகத்துல நல்ல செய்தி கேட்க முடியாதுங்க. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கும் தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை தான் தேவன் காட்டப் போகிற காலம் இது. ஆமென். ஆமான் நினைக்கிறான், என்னையின்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் அப்படின்ற நினைப்புல அவன் சொன்ன காரியம் அனைத்தும் ராஜா சொல்றாரு, அப்படியே மொர்தெகாய்க்கு செய், அப்படியே மொர்தெகாய்க்கு செய். இவன் யார் பேரை கெடுக்கணும்னு நினைச்சு வந்தானோ அவனுக்கே இதனை சகல மகிமை செய்ய வேண்டும் என்று ராஜா உத்தரவு. ஆடி போய் நிற்கிறான். ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற ராஜ குதிரை, அவர் சிரசுல தரப்பிக்கப்படும் ராஜ முடி, மொத்தத்துல ஒரு ராஜாவாய் ஒரு ராஜாத்தியாய் உலா வருகிற ஒரு காரியத்தை சத்ருவே செய்ய சொல்றாங்க. ஆமே, ராஜ குதிரையில ஏற்றி நகர வீதியில் உலா வரணும். சத்ருவே நம்மளுடைய பெயரை அவமானப்படுத்த கெடுக்க நினைத்தானோ, எந்த சத்ரு அப்படி நினைத்தானோ, மறக்கப்பட வைக்க நினைத்தானோ, அவனை கொண்டே தேவ மனுஷனை கனம் பண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வேலையின் காரியத்துல இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உங்களை பெயரை கெடுப்பதற்கு எத்தனை மறைமுகமாய் திட்டம் போட்டு பண்ணாங்களோ அவங்க மூலமாகவே உங்க பெயரை உயர்த்தும்படியாக கர்த்தர் இந்த வருஷத்துல அற்புதம் செய்வார். எதிரிகளுடைய வாயிலையும் நம்மளுடைய பெயரை உச்சரிக்க வைப்பார். ஹல்லேலூயா. என்னங்க சொல்லியிருப்பாங்க எல்லாரும்? மொர்தெகாய் வாழ்க சொல்லியிருப்பாங்கல்ல, இல்ல ராஜாவை காப்பாற்றிய மொர்தெகாய் வாழ்க. யாரு சொல்லியிருப்பா? துஷ்ட ஆமான்னு சொல்லியிருப்பான். ஆமென் ஆமென் சொல்ல வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்ல வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுடைய பெயரை அழிக்க நினைத்தவர்கள் வாயிலும் சொல்ல வைப்பாருங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளை, இவங்க உண்மையான தேவனுடைய பிள்ளை, இவங்க சூப்பர்னு சொல்ல வைப்பார். நம்மளுடைய பெயரை மகிமைப்படுத்தி அழகு பார்ப்பதுல ஆண்டவருக்கு இருக்கிற சந்தோஷம் வேற யாருக்குமே இருக்காதுங்க. உண்மைதானே? அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். சத்துரு சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு தீவிரித்து ஓடிட்டான். சாத்தானுடைய திட்டங்களை பைத்தியமாக்கி அவனை வெட்கப்பட்டு போக பண்ணுவார் நம்மளுடைய தேவன். மொர்தெகாய் தூக்கில் போட 50 அடி உள்ள தூக்கு மரத்துல அவனை தொங்கும்படி செஞ்சார் நம்மளுடைய தேவன். இல்ல, ஆமா, நான் மொர்தெகாய்க்கு செஞ்சது 50 அடி தான். ஆனா 5000 அடி ஆப்பு ஆண்டவர் வச்சிருந்தாரு.
சத்துருக்கு தெரியாது இல்ல. அவன் நினைக்கிறான் நம்ம போடுற திட்டம் இவங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும், உங்க பேரே இல்லாம பண்ணிடணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பைத்தியமாக்கி போடுகிற தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, எஸ்தர் 9:4 மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆமென் சொல்லிருங்களேன். அவர் நம்மளுடைய தகப்பன்ங்க. அவரு நம்மளுடைய தகப்பன். நம்மளுடைய பிள்ளைங்க ஒரு உயர்வு வரும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகளுடைய பெயரை யாராவது சொல்லி, இல்லை நம்ம அவங்க படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ பிள்ளைகளுடைய பேர் என்ன அருமையாக வேலை பார்க்குறாங்க, இல்லை எவ்வளோ சூப்பராக பிள்ளைய நீங்கள் வளர்த்துருக்கீங்க, எவ்வளோ அருமையாக பிள்ளைய நீங்கள் சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அவங்க நம்ம பிள்ளைகளுடைய பேரை சொல்லி நம்ம சொல்லும்போது தகப்பனுக்கு தாய்க்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க, எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை விட ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளையை குறித்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, பரம தகப்பன் அவர், அற்புதமான தேவன், நம்மை படைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளுடைய பெயர் எல்லாருடைய வாயிலையும் வரும் பொழுது, நம்மளுடைய பெயர் உயர்த்தும் பொழுது, பெருமைப்பட வைக்கும் போது அவர் அற்புதமாய் அழகாய் சந்தோஷப்படுவார். என் பிள்ளையோட பேர் பார் எப்படி எவ்வளோ அழகா எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முதல் சந்தோஷம் ஆண்டவருக்கு தான். தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சுல, இல்லை அற்புதமா இல்லை? அவர் தாவீதுடைய பெயர் மறக்கப்பட்டிருந்தது, அவருடைய சொந்த குடும்பத்தினால உறவனால மறக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து பேச சொல்லி அழைத்து ராஜாமாய் அபிஷேகம் செய்து எதிராய் வந்த அந்த கோலியாத்தை எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. சீனியர்ஸ் எல்லாம் பயந்து போய் பின்வாங்குறாங்க. ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த கோலியாத்தை விழ பண்ணி அந்த இடத்துல அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார்ல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏன்? தாவீது கர்த்தரை அவ்வளவு நேசிச்சார், அவ்வளோ வாஞ்ச, அவ்வளோ தாகம். ஆமென். அதனாலதான் அந்த தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய இருந்தான்ல அகிதோப்பேல், இல்லை தேவனுடைய வாக்கை போல இருக்குமா அவனுடைய ஆலோசனை. அப்சலோம் பக்கம் சாஞ்சிட்டு தாவீதுக்கு விரோதமாய் அவன் ஆலோசனை சொன்னதை ஆண்டவர் பைத்தியமாக்கி போட்டதன் விளைவு நான்று கொண்டு செத்து போயிட்டான். 2 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் இந்த வருஷத்துல உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்ப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஒரு நாளும் நம்மை தலை குனிய விட மாட்டார் விசுவாசிக்கிறவர்கள். ஆமேன், 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 ஆமேன். இல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தாவீதை உயர்த்தி தாவீதின் குமாரனாக அவருடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை மகிமையாய் தாவீதை உயர்த்தினார். இல்ல, இயேசுவின் வம்ச வரலாற்றில் அவருடைய பேர், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய பெயரையும் கர்த்தர் பெருமைப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றின தேவன் யோபுக்கு, மொர்தெகாய்க்கு, தாவீதுக்கு, ரூத்திற்கு எல்லாரும் அந்த வம்ச வரலாற்றில் வரும்படியாய் பேரே இல்லாமல் இருந்தவங்க, இங்கே எந்த ஊர் அட்ரஸ் எதுவுமே தெரியாது. எலியாவுக்கு அப்படிதான், அவருடைய வம்ச வரலாறே தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு அடையாளம் இருந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இதுதாங்க அவருடைய அடையாளம், இதுதான் அவருடைய அட்ரஸ். ஆமென். எலியான்னு இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறோமே, ஆண்டவராய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், பெயரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கும் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நம்ம பெயரை மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த வருஷத்துல தேவன் நம்ம பெயரை அநேகருக்கு தெரிய பண்ணி தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை கொடுக்க போகிறார். எத்தனை பேரா ஆமென் சொல்றீங்க? ஆமென். தாவீதின் குமாரனாகிய பிறந்த இயேசு கிறிஸ்துவும் சந்ததியில் பிறந்து வரும். இல்லை, அநேக நாமங்கள் இருக்கு வேதத்துல அநேக நாமங்கள் இருக்குல்ல ஆண்டவருக்கு. ஆனா நம்மை மீட்கும் இரட்சகராக, பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்ட நாமம் என்ன நாமம்? ஏசு, ஏசு, ஏசு. இந்த இயேசு என்கிற நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்குங்க. நீங்க இந்தியாவில் இயேசுன்னு சொன்னாலும், ஃபாரின்ல போய் இயேசுன்னு சொன்னாலும் பிசாசுகள் ஓட தான் செய்யும். அந்த நாமத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கு. அதனாலதான் பிதாவானவர்
கர்த்தருக்கு இருந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி இந்த வானம் பூதலத்தோர் பணிந்தும் குனிந்து முழங்கால் படியிடும்படியாய் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவருடைய தாழ்மை, சிங்காசனத்தை விட்டு நமக்காய் இறங்கி வந்த தாழ்மை, கீழ்ப்படிதல். அதை பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை ரொம்ப முக்கியங்க. இந்த வருஷத்துல எல்லாம் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா சுயம், பெருமை, நான், எனக்கு எல்லாம் மாறட்டும், எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய பரம தகப்பனே தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து தன்னையே அர்ப்பணித்தார். அவருடைய பிள்ளைகள் இந்த தாழ்மையை தரித்து கொள்ளணும். நிச்சயமாய் தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 1:1-6 வரைக்கும் ஆண்டவரை பத்தி வாசிக்கிறோம். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா இயேசுவின் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தின, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரபா ஷபா லந்தல ரபா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இயேசு என்கிற நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இங்கே வந்திருக்கிற இயேசு என்கிற நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினாள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி வெட்கப்படுத்துவேன்? என்னுடைய நாமத்தை தரித்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளை என்ன எப்படி நான் அவமானத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்? எப்படி நான் அவர்களை விட்டு நான் கைவிடுவேன் என்று ஆவியானவர் சொல்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கைவிட மாட்டேன். இந்த வருஷத்துல நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை இவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தீருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முத்திரை நம்ம எல்லாருடைய நெற்றிலும் இருக்கு, எல்லாருடைய நெற்றிலும் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கர்த்தருடைய முத்திரை நம்ம நெற்றியில இருக்கு. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. விட வேண்டியதை விட்டு சரி செய்ய வேண்டியதை சரி செய்து இந்த புதிய வருஷத்துல கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு குணத்தோடு, உண்மையுள்ள குணத்தோடு, விசுவாசத்தோடு, ஹல்லேலூயா, பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உருவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி, ஹல்லேலூயா, மாய்மாலமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, நடிக்கிற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, கர்த்தருக்காய் உண்மை ஊத்தமாய் சுறுசுறுப்பாய், ஹல்லேலூயா, அதிகாலையில் தேடுகிற பிள்ளைகளாய், ஆமென், தேவனை அதிகாலையில வாஞ்சையோடு ஆசையோடு தாவீதை போல தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, பிதாவின் சித்தத்திற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம உண்மை ஊத்தமாய் நம்ம செய்யும் பொழுது, பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய பெயரையும் பெருமைப்படுத்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் மூடலாமா? ஆமென். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம நெற்றியில தேவன் அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாமம் நம்மை பெருமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். பெருமைப்படுத்தாமல் விடாது. நம்ம போனாலும் நம்ம பெயர் இருக்குங்க. அன்று சொல்ல, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், தலைமுறை தலைமுறையா இருக்குங்க, தலைமுறை தலைமுறையா இருக்கும் சொல்லுவோம். நம்ம சொல்றோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எலியாவின் தேவனே சொல்றோம். நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய ஜெனரேஷன் சொல்லுவாங்க நம்ம பேரை சொல்லி, அவர்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போனாலும் நம்மளுடைய தலைமுறைகள் சொல்லுங்க, நம்மளுடைய பெயர் நிலை நிற்கும், நீதிமானுடைய பெயர் நிலை நிற்கும் என்று ஆவியானவர் சொல்றாரு. நம்மை அறியாதவர்கள் நம்மை அறிந்து கொள்வாங்க, கூப்பிடாதவங்க கூப்பிடுவாங்க. எல்லாம் மூடி வச்சு எல்லாம் குப்பையில இருக்கிற நம்மளுடைய பெயர் எல்லாம் திரும்பவுமா மீட்கப்பட்டு புதுப்பிக்கப்படும். எல்லாம் புதுசா எடுப்பாங்க. ஓ, இவங்க இந்த காரியங்கள் எல்லாம் இவர்கள் செய்ததா, இவர்கள் செய்தது
இருந்தது எல்லாமே மறைக்கப்பட்டு இருந்தது இத்தனை நாட்களும் எங்களுக்கு தெரியலன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நம்மளுடைய பெயரை கூப்பிடுவாங்க. அலட்சியப்படுத்தினவர்கள், அர்த்தமாய் பார்த்தவர்கள் மத்தியில நம்மளுடைய பெயரை தேவன் உயர்த்தி காண்பிப்பார். இந்த பூமியில மட்டும் இல்லைங்க, பரலோகத்திலும் நம்மளுடைய பெயரை நம்ம கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அதுதான் ரொம்ப 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 அற்புதமான விஷயம். பரலோக தூதர்கள் முன்பாக, கோடான கோடி தூதர்கள் முன்பாக, கேருபீன்கள் முன்பாக, ஒராபா ஷபா லந்த மூப்பர்கள் முன்பாக, ஹalleluya, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது ஹalleluya ஹalleluya பரலோகமே அதிரும். ஹalleluya, அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஹalleluya தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஏசாயா 66:22 சொல்லப்படுது, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அறியப்படாத நம்மை அறியும்படியாக மாற்றுவார். கண்களை மூடலாமா? கடைசி நாட்களிலும் ஹல்லேலூயா பரலோகத்திலும் நம்முடைய நாமம் நிற்கும் என்று, நம்முடைய சந்ததியும் நம்முடைய நாமம் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீ கொடுத்திருக்கிற அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படியாய் நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சுயம் மாறட்டும்பா. எங்களுடைய எல்லா மாம்ச எண்ணங்கள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும், மாய்மாலங்கள் மாறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் மாறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, விட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு இந்த புதிய வருஷத்துல என் கர்த்தருக்காய் அப்பா ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாய் விசுவாசத்தோடு அப்பா எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. எப்படி ஆபிரகாம் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு முதலிடம் கொடுத்தாரோ அப்பா எனக்கு மற்ற காரியங்கள்லாம் அடுத்துதான் சாமி, எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்க தான் வேணும் என்று அந்த அன்பை வெளிப்படுத்தின காரியத்தை ஹல்லேலூயா அதே போல நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் நம்ம எழும்பி ஜொலிக்கும்படியாய் ஹல்லேலூயா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் தகப்பனே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. அப்பா எங்களுக்கு முதலிடம் நீங்க தான்ப்பா. என் தகப்பன் தான்ப்பா எங்களுக்கு முதல்ல. ஆண்டவரே பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பனே அப்பா உம்மை தவிர இந்த உலகத்துல நாங்க யாரையும் நேசிக்கலப்பா. நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. சொல்லுங்கள, நீங்க தான் எனக்கு முக்கியம்ப்பா. நீங்க உங்களை தான்ப்பா நான் முதலிடத்துல வச்சிருக்கேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி நீ முதலிடத்துல வச்சினா ஹல்லேலூயா முதல் 1 hour நீ எனக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் உணர்த்துறாரு, முதல் 1 hour ஹல்லேலூயா நீ காலையில எழும்புன முதல் 1 hour நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா நீ முதல் ஆலோசனை நீ என்கிட்ட தான் கேட்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ வேற எந்த மனுஷன்ட்ட பிடிக்காத. முதல் ஆலோசனை எது செஞ்சாலும், என்ன காரியம் உனக்கு வந்தாலும் எல்லா காரியத்தையும் என்னுடைய சமூகத்துல வந்து சொல்லு, ஆலோசனை என்னிடத்துல கேளு என்று ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல் காணிக்கை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். என்னுடைய வர்ற வருமானத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் முதல் காணிக்கை என் தகப்பனுக்கு நான் கொடுப்பேன். சொல்லுங்களேன். முதல் இடத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. முதல் இடத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. வாரத்துல முதல் நாள் ஆண்டவரே அப்பா நான் சபைக்கு கரெக்டா போயிடுவேன்ப்பா. பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்பா ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க நான் போயிடுவேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஒரு நாள் நான் விட மாட்டேன். அப்பா ஸ்தோத்திரம் அப்பேற்பட்ட கிருபைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு தாங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யலாமா? அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ஏசாயா 29:22 சொல்லப்படுது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஒரு காரியம் நடக்கல, நம்மளுடைய பெயரை யாரும் சொல்லல, நம்மளுடைய பெயர் மறைக்கப்பட்டு போனது என்று அநேகருடைய முகம் சோர்ந்து போய் செத்து போய் இருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, இனி யாருடைய முகமும் செத்து போவதில்லை, உங்களுடைய பெயர் மறக்கப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் பரலோகத்திலும் உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த 2025ஓடு மூட்டை கட்டி போட்டுட்டு 2026 புதிய வருஷத்துல புதிய சிருஷ்டிகளாய், புதிய இருதயத்தோடு, புதிய ஆவியோடு, புதிய சிந்தையோடு ஹல்லேலூயா நம்ம நுழையும்படியாய் ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகள் நான். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. ஆமென். இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். ஆபிரகாமை போல உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுவோமா? நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால். சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. சொல்லுவோமா? இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். இந்த வருஷம், புதிய வருஷத்துல ஆண்டவருக்கு பின்னாடி நம்ம ஹல்லேலூயா மெய்ப்பனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொன்னது போல இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவருக்கு பின்பதாக அவருடைய சத்தம் கேட்டு நம்ம நடந்து போகும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சங்கீதம் 23 அழகாய் என்று சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கும்போது அவருக்கு பின்பதாக ஆடாய நான் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்பதாக நடந்து போகும்போது நான் எந்த நன்மையும் தேடி போக வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த நன்மைகளும் கிருபைகளும் எனக்கு பின்பதாக வரும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமும் நம்மை தொடர்ந்து கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உள்ளவனை கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா. பரலோகத்துல முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளை பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு முத்திரை கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரையும் வாக்குத்தத்தம் தொடர்ந்து வரும். நிச்சயமாய் அது நிறைவேற வரைக்கும் கர்த்தர் நம்மை விட மாட்டார். பரலோக தகப்பன் நம்ம எல்லாரையும் உயர்த்தி நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? தேவன் கொடுத்த அற்புதமான இந்த வாக்குத்தத்தத்திற்காக, இந்த வருஷத்துல 2026 வாக்குத்தத்தத்திற்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உரிமை பாராட்டி சொல்லுவோம். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார். என் பேரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் இதை சுதந்திரித்துக் கொள்கிறேன். மனிதர்களுக்கு முன்பாக, பரலோகத்தில் இருக்கும் தூதர்களுக்கு முன்பாக என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் ஆச்சரியமாய் எங்களுக்கு நீர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பெயரை மீண்டுமாய் கர்த்தர் நீர் புதுப்பித்து அப்பா ஸ்தோத்திரம் அற்புதமாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அப்பா ஸ்தோத்திரம் நீர் உயர்த்த போறீங்க, பெருமைப்படுத்த போறீங்க அப்பா. பரலோகத்திலும் எங்களுடைய பெயரை கர்த்தர் சொல்ல போறீங்க. அப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்துல நாங்கள் வாழும்படியாய் கிருபை செய்ய போறீங்கப்பா. சகல ஆசீர்வாதத்தையும், பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. அநேக சாட்சியாய் சொல்ல போறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் நினைவு பூட்டப்பட்டது. மொர்தெகாய்க்கு மொர்தெகாயுடைய வாழ்க்கையில நினைவு பூட்டப்பட்ட மாதிரி அநேகருடைய வாழ்க்கையில என்னுடைய பெயர் இவ்வளவு நாள் மறக்கப்பட்டு இருந்தது. இப்பதான் என்னுடைய பெயரை ரெகனைஸ் பண்றாங்க, என்னுடைய பெயரை அவங்க கூப்பிடுறாங்க, என்னுடைய பெயரை அவங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஏற்பட்ட உயர்வை இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. குடும்பத்திலும், உறவுகளிலும், சபைகளிலும், நம்மளுடைய ஊழியத்திலும், நம்மளுடைய எல்லா வேலையின் ஸ்தலத்திலும் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நேர்வு கொடுத்த அற்புத வார்த்தைக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உங்கள் சந்ததியும் நாமமும் நிற்கும் என்று நீங்க சொல்றீங்கப்பா. பரலோகத்திலும் எங்களுடைய நாமம் இருப்பதற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.